பட்டாசு ஆலையில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்து. தரைமட்டமான அறையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த நபர். 20 வயது இளைஞர் படுகாயமடைய புகை மூட்டமாக காட்சியளித்த இடம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய குகன் பாறையில இருக்கிற பாலமுருகன் அப்படின்றவருக்கு சொந்தமான லட்சுமி பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருது. இந்த பட்டாசு ஆலை நாக்பூர் உரிமம் பெற்று ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருதாமா. இந்த பட்டாசு ஆலையில சுமார் 15க்கும் மேற்பட்ட அறைகள்ல 50க்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிக்கிற பணியில ஈடுபட்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல காலையில பட்டாசு தயாரிக்கிறதுக்கு ஆயத்த பணியாக பட்டாசு மருந்துகள் கலக்கிற பணியில சிவகாசி பகுதியை சேர்ந்த குருமூர்த்தி அப்படின்ற 20 வயது இளைஞர் அந்த பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க ஏற்பட்ட உராய்வினால திடீரென வெடிச்சு விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த வெடி விபத்துல அங்க இருக்கக்கூடிய சில அறைகள் தரைமட்டமாகி இருக்கு. கட்டிட இடிபாடுகள்ல சிக்கி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அதை தொடர்ந்து விபத்துல சிக்கின குருமூர்த்தி அப்படின்ற இளைஞரை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. வெடி விபத்து ஏற்பட்ட தகவல் அறிஞ்சு சாத்தூர், அதுக்கப்புறமா வெம்பக்கோட்டை தீயணைப்பு வாகனங்கள், அதை தொடர்ந்து இடிபாடுகள்ல சிக்கி இறந்த கோவிந்தராஜ் அப்படின்றவரை மீட்டு சிவகாசி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ட்ரோன் உதவியோட விநாயகர் சிலைய கோதாவரி ஆற்று கால்வாயில கரைச்சது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலைய ஒரு ட்ரோன் செய்தது பலரையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் கடிய புலங்காவில இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, விநாயகர் சிலையை வச்சு அது 9 நாட்கள் வழிபட்டு அதுக்கப்புறமா அது ஆற்றுல கரைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்ப கோதாவரி ஆற்று கால்வாயில தண்ணீர் அதிகமா இருக்கிறதால அதுல இறங்கி குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. மக்களுடைய பாதுகாப்பை கருத்துல கொண்டு இந்த தடையை விதிச்சிருக்காங்க. இந்த நிலையில இளைஞர்கள் எப்படியாவது விநாயகர் சிலையை கரைக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ட்ரோன் நிபுணர்களோட உதவியோட ட்ரோன்ல விநாயகர் சிலையை கட்டி கோதாவரி ஆற்று கால்வாயோடைய மைய பகுதிக்கு எடுத்துட்டு போய் அதை கரைச்சிருக்காங்க. இதை பார்த்து அங்க இருந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.